ஹலோ, இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 9.3, அதாவது என்சிஆர்டி சிபிஎஸ்சி கிளாஸ் 12, அதில் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 இருக்குல்லடா, அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினாக இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சால்வ் பண்ணி நம்ம கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx is equal to 1 minus cos x divided by 1 plus cos x. இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்க, இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வரலாம். ஒரே மாதிரி இருக்க வேரியபிள் எல்லாத்தையும் இன்னொரு ரைட் சைடில் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இங்கே பாருங்கள், என்ன வேரியபிள்லாம் இருக்குது. ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ எக்ஸுங்கிற வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு இடத்துக்கு வச்சுக்க போகிறோம். ஒய்ங்கிற வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்க போகிறோம். போகலாமா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாமா? சொல்யூஷன் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். dy by dx is equal to 1 minus cos x divided by 1 plus cos x. எழுதியாச்சாடா? ஸோ இப்போ dxை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வரேன். dy is equal to 1 minus cos x divided by 1 plus cos x. dx I brought it to one side, ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ட்ரிக்னாமெட்ரிக் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில் எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் எக்ஸ். 1 மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை எப்படி எழுதலாம்? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படி நம்ம எழுதலாம். ஓகேவா? இது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இது எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? dy is equal to 2 sin square x by 2 divided by 2 cos square x by 2 into dx. இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிரும்? 2 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 என்னது? இட் இஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? do we have any formula for tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2? கிடையாது. ஸோ இப்போ நம்ம இன்டகிரேஷன் படிச்சிருப்போம்ல, இன்டகிரேஷன் படிக்கும்போது நம்ம என்ன எழுதிப்போம், இந்த tan ஸ்கொயர் வந்தாலே we can't do it. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலா இருக்கா? வில் யூஸ் தட். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 என்னது தான்? 1 தான். இப்போ நான் அந்த tan ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ப்ளஸ் 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது இட் பிகம்ஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர். ப்ளஸ் 1 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1. ஸோ என்னது? tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 நம்ம எழுதிக்கலாம். ஏன்? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் வி டூ ஹேவ் அ இன்டகிரேஷன் ஃபார்முலா ஃபார் எதுக்கு? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2க்கு இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரீகேப்புக்காக எழுதணும், ரீகால் பண்ணுறதுக்காக. ஸோ வி கேன் டூ இட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து இங்கே இன்டகிரேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நல்லா தெரியணும்னா, நல்லா ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பர்டிகுலர் இந்த இன்டகிரேஷன் எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 7.3 இருக்குல்ல, அது ஃபுல்லும் இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். சரியா? ஓகேவா?
அது நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த சாப்டர் ஒன்றுமே கிடையாது. இன்டெகிரல் தெரிஞ்சாலே போதும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மோர் ஆர் லெஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ டிஒய் இன்டெகிரேட் பண்ணால் என்ன, வாட் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் டிஒய்? டிஒய் இன்டெகிரேட் பண்ணால் ஒய், அதாவது இன்டெகிரேஷனுங்கிறது ஆன்டி டெரிவேட்டிவ். அப்புறம் நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ், அது அந்த டிஎக்ஸ் நான் 2 டேர்முக்கு கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் நான் அதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன், தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்டெகிரேட் பண்ணால் என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்டெகிரேட் பண்ணால் tan x பை 2. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராக்கெட் இருக்குது தெரியுமா, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்டெகிரேட் பண்ண பிறகு நமக்கு என்ன வந்துச்சு, tan x பை 2 வந்துச்சா. அப்புறம் நம்ம இந்த ப்ராக்கெட், அதாவது ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்க டேர்ம் வெறும் எக்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். அங்கே எக்ஸ் பை 2 இருக்கும்போது அல்லது வேறு ஏஎக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் டிவைட் பண்ணணும். ஸோ அங்கே எக்ஸ் பை 2 இருக்கா, நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ணுறோம். we are going to integrate with respect to x. ஸோ அதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுற வேண்டியது. ஓகே, ஸோ எக்ஸ் பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் 1 by 2. ஸோ ஐ ஹாவ் அ மைனஸ் தேர், மைனஸ் இன்டெகிரேஷன் ஒரு டிஎக்ஸ் இருக்கும். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்ன, எக்ஸ். இப்போ தானே டிஒய் என்னன்னு பார்த்தோம், ஒய் பார்த்தோமா, அது மாதிரி எக்ஸு ப்ளஸ் என்ன இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம எழுதிக்க வேண்டியதான், ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். ஓகேவாடா. ஸோ எனக்கு இங்கே 1 by 2 இருக்குது. இந்த 1 by 2 நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இட் வில் கோ டு தி நியூமரேட்டர், இங்கே 2ஆக மாறிடும். ஸோ இதுதான் என்னென்னா தி ஜெனரல் சொல்யூஷன். இந்த இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பர்டிகுலர் சொல்யூஷன். அது வரைக்கும் இது என்னது, இது ஒரு ஜெனரல் சொல்யூஷன். கான்ஸ்டன்ட் வந்து இது சிங்கிற இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், சிக்கு ஒரு வேல்யூ இல்லாததுனால இது பேர் ஜெனரல் சொல்யூஷன். ஸோ நம்ம ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். we will make more videos for you to pitch up in your career. நன்றி, தேங்க்யூ. See you in the next video. Bye.